ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, ஹெல்த்தி ப்ரோட்டீன் சாட் தான் பண்ண போகிறேன். இதுக்கு நான் பச்சை பட்டாணி 8 மணி நேரம் ஊற போட்டு பாருங்கள் நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். குக்கரில் இல்லைன்னா நீங்கள் பாத்திரத்துலேயே நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கையில் பாருங்கள் அமுங்கும் போது நல்லா மாவு மாதிரி அமுங்கணும். அது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. லைட்டாக இதில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பாதி பீட்ரூட்டு, பாதி கேரட்டு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக வெள்ளரிக்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி. அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ இன்னொரு பாதி வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வதங்கிறதுக்காக. நம்ம பட்டாணி கொஞ்சம் மசாலா போட்டு வதக்கணுன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் வச்சுட்டேன். இந்த கரண்டியில் ஒரு அரை கரண்டி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது. இதில் நம்ம கட் பண்ணி தனியாக வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு பாதி வெங்காயம், அதை போட்டு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். இதுலேயே ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூன்னால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வாசனை வர வரைக்கும் வதங்கட்டும். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். பச்சை மிளகா இதுலேயே ஒரு பச்சை மிளகா நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகா அதிகமாக வேணும்னா நீங்கள் 2-3 பச்சை மிளகா மிக்சியில் குறப்பாக அரைச்சி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லாவே கலந்து விடுங்க. நல்லா வாசனை வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இதிலே நான் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இதுவும் நல்லா வதங்கட்டும். இதுக்கு கரம் மசாலா சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நானும் மிளகாத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா அதிகமாக போட்டுக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலாவும் நல்லா வறுபடட்டும். சோம்புத்தூள் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிக்கும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதுவும் நான் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இந்த மசாலா கொஞ்சம் வறுபடட்டும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா பட்டாணி, அதை போட்டுக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலா இந்த பட்டாணியில் நல்லா பிடிச்சி டேஸ்ட் வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம பட்டாணி வேக வைக்கும்போது கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சிடலாம். இதில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். 2 மினிட்ஸ் வச்சுட்டு இப்போ வெள்ளரிக்காய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், கேரட் பீட்ரூட் துருவி வச்சுருக்கேன், கொத்தமல்லி புதினா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக மாதுளை விதை எடுத்திருக்கேன், 1/2 லெமன் எடுத்திருக்கேன். இதுக்கு சாட் மசாலா கொஞ்சமாக எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா பட்டாணி, அதை இந்த பிளேட்டில் போட்டுக்கலாம். நீங்கள் சர்வ் பண்ணும்போது இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் மேலே போட்டு கொடுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும். பாருங்கள், இப்போ இந்த தேவையான அளவுக்கு நான் பட்டாணி போட்டுக்கிட்டேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெஜிடபிள்ஸ் எல்லாமே மேலே தூவி விட்டுக்கலாம். வெங்காயம், அப்புறம் கேரட்டு, பீட்ரூட்டு எல்லாமே போட்டுக்கோங்க. மேலே உங்களுக்கு தேவையான அளவு பிளேட்டில் சர்வ் பண்ணும்போது போட்டுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் தக்காளி போட்டுக்கிறேன், பச்சை தக்காளி. மாதுளை விதை கொஞ்சமாக போட்டுக்கலாம். மாதுளை விதையும் ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க. இப்போ லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு 1/2 லெமன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அந்த டேஸ்ட்டுக்கு நீங்கள் பிழிஞ்சிக்கோங்க லெமனை. டயட் இருக்கிறவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். டிஃபனை இட்லி தோசையை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கூட சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்கள், கொஞ்சமாக சாட் மசாலா மேலே தூவி விட்டுக்கிட்டேன். நீங்கள் சாப்பிடும்போது அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து உங்கள்கிட்ட மிக்சர் இல்லைன்னா கார பூந்தி ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. இது நல்லா மேலே போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது கிறிஸ்பியாக வரும். அது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்க, ஒரு லேயர் மாதிரி போட்டாச்சு. மறுபடியும் கொஞ்சமாக இந்த வெஜிடபிள்ஸை தூவி விடலாம். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்தெந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதெல்லாமே துருவி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். இது பட்டாணி சாட்டு கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா பார்க்குறதுக்கு. இது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் நிறைய ஆனியன் கூட போட்டிருக்கேன் பாருங்கள் மேலே. சூப்பரான இந்த சாட் வந்து ஒரு பிளேட் சாப்பிட்டாவே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது கலர்ஃபுல்லாக. இது வந்து சாட் மசாலா உங்களுக்கு அதிகமாக வேணும்னா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான இந்த கலர்ஃபுல் சாட்டை நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது. ரொம்ப ஆயில் இல்லாமல் கொஞ்சமாக ஆயில் போட்டு நான் செஞ்சுருக்கேன். அதிகமாக ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது இந்த சாட்டில். டயட் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.